எழில் இனியாவை திரும்ப வீட்டில் கொண்டு போய் விடலாம் அப்படின்ட்டு பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது இனியா ரொம்ப சந்தேகத்தோடையே வந்துட்டுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஓரமாக வண்டியை நிப்பாட்டு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பைக்கை நிப்பாட்டிட்டு, என்ன இனியா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எழில். இங்கே பாருண்ணே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. ஒன்றுமே நடக்கலை, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு எழில் கேட்குறாரு. இல்லைண்ணே, அம்மா முகமே சரியில்லை. அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை என்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க. என்ன பிரச்சனை? அம்மா ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிரச்சனையா? இந்த மூணாவதாக சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்காக தேவை இப்போது? நீ ஒரு 2 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிற அப்படின்னாக்கா, அடுத்ததாக 50 லட்ச ரூபா போட்டு ஒரு படம் எடுப்பியா அப்படின்ட்டு இனியா கேட்குறாங்க. கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எழில் சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு நான் அம்மா பெரிய ரெஸ்டாரண்ட் 2 இருக்கும்போது இந்த சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை ஆரம்பிக்கணும்? எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. இங்கே பாரு இனியா, நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. எதிர்காலத்தில் அந்த இடத்துக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும். நிறைய அங்கே க்ரௌடு வரக்கூடிய இடம், அதுக்காகத்தான் அம்மா அந்த சின்ன இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் சமாளிக்கிறாரு. இல்லைண்ணே, இது எல்லாம் உண்மை அப்படின்னாக்கா என் தலையில் சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்ட்டு இனியா கேட்குறாங்க. எழில் தயங்கி நிற்கிறாரு. சத்தியம் பண்ண மறுக்கிறாரு. இப்போ சொல்லுண்ணே, உண்மையை சொல்லு என்கிட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் இனியா கிட்ட எழில் சொல்கிறாரு. 2 ரெஸ்டாரண்ட்டும் கையை விட்டு போயிடுச்சு. லீகல் இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை உன்னுடைய பேரில் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதன்படி அம்மாவும் எழுதி கொடுத்துட்டாங்க. பின்னாடி அங்கிளுக்கும் அம்மாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. அதனால் இப்போது அம்மா அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே போக முடியாமல் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு எல்லா உண்மையையும் எழில் சொல்லிகிட்ருக்காரு. இதை கேட்டு இனியா ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாங்க. இதோட இந்த பிரமா முடியுது.